நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் புத்தாடைகள் வாங்க ஏராளமான மக்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். அந்த நேரலை காட்சிகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பராமன். அவரிடம் பேசலாம். சுப்பராமன், தற்போது வணக்கம். தற்போது எந்த இடத்துல இருக்கீங்க? அங்கு மக்கள் கூட்டம்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். தீபாவளி பண்டிகைக்கு குறிப்பாக இன்னும் ஒரு 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் பகுதி. டி நகரை பொறுத்தவரை இந்த பகுதியில் எந்த பண்டிகை என்றாலுமே கூட புத்தாடைகள் வாங்குவதற்கு பெயர் போன ஒரு இடமாக இந்த இடம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தீபாவளிக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து புத்தாடைகளை வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வருடமும், அதாவது ஆடைகள் என்பது ஒவ்வொரு வருடமும் புது ரகங்கள் இந்த பகுதிக்கு வருவது வழக்கம். அதுபோலவே இந்த வருடமும் ஏராளமான புதிய ரக ஆடைகள் சந்தைக்கு வந்திருக்கின்றன. ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த புதிய ரக ஆடைகளை வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதி, அதாவது வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, அதே போல டி நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த ஜவுளிக்கு ஃபேமஸ் என்று சொன்னாலும் கூட டி நகர் ரங்கநாதன் தெருவில் தான் இந்த புத்தாடைகள் வாங்குவதற்கு மக்கள் எப்பொழுதும் அதிகமாக கூடக்கூடிய ஒரு பகுதி. தற்பொழுது நாம் அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதாவது திங்கட்கிழமை தீபாவளி கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக புத்தாடைகள் எல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பொதுமக்கள் படையெடுத்து வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக புத்தாடைகள் வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த அழகு சாதன பொருட்கள், அதே போல ஆண்களுக்கு தேவையான உடைகள் அனைத்தும் வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. குறிப்பாக போலீசாரை பொறுத்தவரையில் ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில் திருட்டு உள்ளிட்ட எந்த அசம்பாவித சம்பவமும் நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெற்றால் அதை கண்டறிவதற்காக 90 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 7 ஆளுயர கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும், திருடர்கள் இருக்கிறார்கள், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் அவர்கள் போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் இந்த பகுதியில் ஏராளமாக படையெடுத்து புதிய ஆடைகளை வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக வெளி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் தங்கள் நிறுவனங்களில் வேலையை முடித்துவிட்டு இந்த மாலை நேரத்தில் இந்த பகுதிக்கு வருகை தந்து தங்கள் வீட்டாருக்கு தேவையான அந்த புதிய ஆடைகளை வாங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்த பகுதி என்பது பெரும் பரபரப்பாக மிக கூட்டமான ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. இன்னும் 4 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தீபாவளி பண்டிகை தற்பொழுது இந்த பகுதியில் களை கட்டி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.